வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். கன்னிராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 உண்மையிலே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆனால் இந்த தை மாத பலன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தை மாத பலன் இவர்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னா,
இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக அற்புதமான, இந்த மாதமும் சரி இந்த வருஷமும் சரி போராட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா இவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் உடைய அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக இந்த உத்திரம் அஸ்தம் இவங்கள சொல்கிறேன், சித்திரை, இந்த கன்னிராசிக்கு உடைய அரசியல் பிரமுகர்கள் முக்கிய தொகுதி பங்கீடு, கூட்டணி இவற்றில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வரல அவர் வரலன்னு நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம், இழுபறியாக இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முடிவு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு தை மாதத்தில் இவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும். கன்னி ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இவர்கள்தான். ஆனால் சர்ச்சைக்கான பேச்சுக்களில் அடிபடும், அதில் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருந்தவங்களும் சரி, கூடவே இருந்த அரசியல் தலைவர்கள் கூடவே இருந்தவங்க பார்த்திங்கன்னா யார் நல்லவர் யார் பார்த்திங்கன்னா துரோகிகள் என்பதை காட்டியும் கொடுத்துடுவார், வெளிச்சம் போட்டும் காட்டி விடுவார். அதனால் மனம் மாற்றங்கள் நிகழலாம், அதில் கவனமாக இருக்கணும். போன மாதமே அது நடந்துட்டாலும் இந்த மாதமும் அது தொடரும். இவர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியவர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இந்த வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பாதம் உட்பட வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பாதம் உட்பட கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. 50 இயர்ஸ் அபவ், அதாவது 31 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள் உள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த தை மாதம் புதிய வரன் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு, அதை பயன்படுத்திக்கணும். இந்த கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதையாவது எதிர்பார்த்திங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும். எதையாவது எதிர்பார்த்திங்கனாலே என்னத்தில் முடியும்? தோல்வியில் தான் முடியும். இவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் செய்கிறவங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு 1000 முறை யோசித்து செய்கிறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால், தேவையில்லாத நண்பர்கள் இருந்தால் நீங்கள் மட்டும் விட்டு கடாசிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இந்த 14 வயதுக்கு மேல் 31 வயதுக்குள் பெண் பிள்ளைகள் மிக கவனம். உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை மட்டும் பாருங்கள். உங்கள் கணவன் மட்டும் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய பெற்றோரிடமும் உங்கள் கணவரிடமும் தெரியப்படுத்துவது நல்லது. ஒரு சிறு விஷயமானாலும் இல்லை அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சினா அது பெரிய பூதகரமாக ஆவதற்கு வாய்ப்புகள் தரும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். உங்கள் குடும்பத்தை பார்ப்பது நல்லது. இந்த காலகட்டம் இந்த மாதமும் சரி தை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க, அதில் போராடி வெற்றி பெறுவீங்க. பதவி பணி உயர்வு வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறது நல்லது. பேர் புகழ் வரும், அந்த பேரையும் புகழையும் தக்க வச்சுக்கிறது நல்லது. பணம் விஷயத்தில் ஒன்றுக்கு 1000 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. இடமாற்றம் உண்டு. பூர்வீகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா பணி காரணமாகவோ சரி வேலை காரணமாகவோ வேறு இடத்துக்குள்ள இருப்பாங்க. அவங்க பூர்வீகத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்துக்கே அது திரும்பி வாழக்கூடிய பாக்கியம் தந்துடும். அதில் நிம்மதி அடைவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்கணும். பூர்வீகத்தில் போய் இப்போ குடியேறக்கூடிய வாய்ப்புகள் தரும். பூர்வீக சொத்துக்கள் வரும். பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மூலியமாக இழுபறியாக இருந்த சொத்துக்கள் சேரும். உயில்கள் சேரும். அதே போல் தொலைந்த பொருள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சிலர் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் கேள்வி வந்தவங்களை இப்போ சொல்கிறேன், எனக்கு செய்வினை செஞ்சுருக்கா சொல்லு பார்ப்போம் அப்படின்வாங்க. நிறையா பேர் அது பொதுவாக செய்வினைனா என்ன அப்படின்னா செய்த வினை தாங்க செய்வினை. பொதுவாக செய்த வினை தான் செய்வினை. ரோட்டில் போகிற ஒரு நாயை கல்லெடுத்து அடிச்சோம்னா மறுநாள் போனால் அது குலைக்கும். இதுதான் செய்வினை.
புரியுதுங்களா? பரிகாரம்னா பிஸ்கெட்டை வரிக்க போட்டால் அது அடங்கும். அதே மாதிரி தான் செய்வினை என்பது. இந்த மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இறைவன் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. செய்வினை என்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்படியே இருந்தனால இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, அது குணப்படுத்தி விட்டுரும். இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அனுமன் கவசமும் அனுமன் சாலிசா படிப்பது மிக நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் வீர ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயரை வழிபட்டாலே போதும், உங்களுக்குரிய ஆயுள் பலத்தையும் கூட்டியும் கொடுத்துடுவார். தேவையில்லாத விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களை வெற்றியும் தந்துடுவார். நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை புரியும் வச்சிருவார். ஆஞ்சநேயர் வழிபாடு மிக அற்புதமான ஆனந்தத்தை கொடுக்கும். அதே போல் ரொம்ப இந்த ஆப்ரேஷன் அளவிற்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசிக்காரங்களும் ஒருத்தவங்க தான். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனுமனுக்கு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு 2 நெய்தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது இவர்கள் பார்த்திங்கன்னா நோய் கண்ட்ரோலுக்கு வந்துடும், குணமடைவதற்குரிய வாய்ப்புகள் தந்துவிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் சரி. இந்த கன்னி ராசிக்காரங்க செய்வினை இருக்குன்னு வரீங்களே, அந்த மரண பயத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா 11 பௌர்ணமி அல்லது 11 மூல நட்சத்திரம். மாதத்தில் ஒரு நட்சத்திரம் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலன்ற மூலம் என்ற ஒரு நட்சத்திரம் வரும். இந்த மூல நட்சத்திரம் அன்று அல்லது 11 பௌர்ணமி அன்றோ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு அற்புதமான எப்பேற்பட்ட விதமான எதிர்மறை விஷயங்கள் விலகி நேர்மறையான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு தந்துவிடும், வெற்றியும் தந்துவிடும். அற்புதமான ஒரு பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. இதை செய்தாலே போதும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.